சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க. யாத்ராமம் 23:25 சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார்னு எழுதியிருக்குங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலையும் இது குறிச்சு இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. ராபோஜனத்தை அங்க போடிட்டு காட்டப்பட்டிருக்கு. நீங்க இயேசுவை ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க சரீரத்துல ஏதாவது வியாதிகள் விளைவினங்கள் டாக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நீங்க உங்க சாப்பாடு தண்ணீரை ஆசீர்வதிச்சு சாப்பிடுங்க. 1 கொரிந்தியர் 11 அந்த வசனத்தை சொல்லி, இந்த ஆகாரம், இந்த மாத்திரை மருந்து, இந்த தண்ணீர், இந்த டானிக் இயேசுவின் ரத்தமா சரீரமாய் மாறட்டுன்னு சொல்லுங்க. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க விசுவாசி எடுங்க, எல்லா நாள்பட்ட வியாதிகளும் கர்த்தர் பூரண சுகமாக்கு. உங்க வியாதியின் கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு அருந்து போகுது. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.